வணக்கம். சூடான சாதத்தில் சாரணக்கீரை கடையில் போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி கீரையை சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கிற கீரைங்களை சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது சாரணக்கீரை கடைகள். நார்மலாக இந்த கீரை பார்த்திங்கன்னா சேல் பண்ண மாட்டாங்க. நமக்கு தோட்டங்க வச்சுருக்குறோன்னா நமக்கு இது விளைஞ்சி வரும். இந்த ஆட்டு எருவு மாட்டு எருவுலாம் நம்ம போடுறப்ப நமக்கு இந்த கீரை தன்னாலே முளைஞ்சி வரும். சம்டைம்ஸ் நம்ம கீரை வாங்கணுன்னா அதுலேயுமே இந்த கீரைகள் வரும். வந்ததுன்னா நம்ம அதை சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீரை கடையில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி என் தோட்டத்தில் மாடியில் தன்னால் முளைஞ்ச அந்த கீரையை தான் எடுத்து இன்றைக்கி சமைக்க போகிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு தொட்டியிலேருந்து கருவேப்பிலை வச்சுருக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த சாரணக்கீரை நிறைய முளைஞ்சிருக்கு. இது அப்பப்போ கீரை கடையிறப்போ எடுத்து யூஸ் பண்ணிப்போம். அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, நம்ம எந்த கீரை கடைஞ்சாலுமே இந்த கீரையும் சேர்த்து நம்ம கடைஞ்சிக்கலாம். இந்த கீரையை மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படி கடையலான்னு பார்க்கலாம். இது உண்மையிலே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது. ஆனால் நமக்கு கீரை மட்டும்தான் வேணும். அதனால் இதில் இருக்கிற கீரைகளை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி பத்தலைங்கிறதுனால இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி கொடுத்தாலும் வெயிலுக்கு தாங்க மாட்டுது. கீரை சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ க்ளீன் பண்ணதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கைப்பிடி கீரை கிடச்சிருக்கு. இப்போ இந்த கீரையை நல்லா உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கீரை ரொம்ப கம்மியாக ஒரு கைப்பிடி அளவு இருக்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த துவரம்பருப்பில் பார்த்திங்கன்னா கீரையை சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கீரையை சேர்த்துப்போம். இந்த கீரை கிட்னிக்கு ரொம்பவே நல்லது. கிட்னி ஸ்டோன் வராமல் பார்த்துக்கும். ஸ்டோன் இருக்கிறவங்களுமே சாப்பிட்லாம், குணப்படுத்தும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீரையை வேக வச்சுக்குவோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் உளுந்து, கடுகு, ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்து வரட்டும். இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் கட் பண்ண பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா செவக்க வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெங்காயம் வதங்கினோடனே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா தொக்கு பதத்துக்கு வதக்கிங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகி நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கீரையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வதக்கி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துப்போம் எல்லாத்தையும். இந்த கீரை கிடச்சிச்சின்னா விட்டுறாதீங்க. ரொம்பவே நல்லது உடம்புக்கு. உங்கள் தோட்டத்தில் இருந்தாலும் பறித்து போட்டுறாதீங்க. சமையலுக்கு பயன்படுத்துங்க. நல்லா பெரிய பெரிய கீரையாக வரும். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கீரை கொஞ்சம் சைஸ் சின்னதாக தான் எனக்கு கிடச்சிச்சு இந்த தடவை. இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய உப்பு சேர்க்க வேண்டாம். ஆற வச்சு கடைஞ்சி எடுத்துப்போம். பாருங்கள் கீரை எப்படி இருக்குன்னு கடைஞ்சி எடுத்துட்டேன். உண்மையிலேயே உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் பாதுகாக்கக்கூடியது. பொதுவாக பார்த்திங்கன்னா கலவைக்கீரை கடையெல்லாம் கிடையாதுல கண்டிப்பாக சேர்க்கலாம். நமக்கு கீரை கடையில் வாங்குகிறோன்னா அதில் இந்த மாதிரி சில கீரைகள் இருந்தால் தூக்கி போடாமல் அதையும் சேர்த்து கடைஞ்சி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.